அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்தகன் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்தகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா தியாகராஜன் சார் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசருமே கூட அவர் தான். அதே மாதிரி இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க கூட நவரச நாயகன் கார்த்திக் நடிச்சிருக்காரு, சிம்ரன் நடிச்சிருக்காங்க, அப்புறம் பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட அப்படின்னு பார்க்கும்போது யோகி பாபு, ஊர்வசி, இப்படி பல ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ் நாராயண் சார் தான் இந்த படத்தில் பியானோ வாசிச்சிருக்காரு. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரசாந்த் சார் வந்து ஒரு பியானோ வாசிக்கிற ஆர்வலராக வாசிச்சுட்டு இருக்காரு. பட் இன்னும் அவர் வந்து ஒரு பார்வை இல்லாதவராக வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் பிரியானந்த் வந்து ஒரு விபத்தில் நம்ம பிரசாந்த் சாரை பார்க்க அங்கே வந்து 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் வர, 2 பேரும் பேச பிடிக்க, நீங்கள் நல்லா பியானோ வாசிக்கிறீங்களா, எங்கள் பார் இருக்குது, அங்கேயே நீங்கள் வந்து வாசிங்க, டெய்லியும் நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு ஒரு சேலரியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் அங்கே போய் டெய்லியும் பியானோ வாசிக்கிறாரு. பட் இருந்தாலுமே கூட அங்கே நம்ம கார்த்திக் சாராகவே வர்றாரு. இவர் வாசிக்கிறது அவருக்கு பிடிக்க, நாளைக்கு எனக்கு வெட்டிங் டே வருது, என் வீட்டுக்கு வா, நீ வந்து வாசி, உனக்கு என்ன தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவருமே அடுத்த நாள் போகிறாரு. போகும்போது தான் தெரியுது அங்கே வந்து சிம்ரன் மேடம் இருக்காங்க. சிம்ரன் மேடம் தான் நம்ம கார்த்தி சாரோட ஒய்ஃபு. பட் இருந்தாலும் கூட உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு கண்ணு தெரியாதவங்க இருக்காரு. அதனால ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அங்கே பார்க்கும்போது நம்ம கார்த்திக் சார் இறந்து கிடக்கிறாரு. கார்த்திக் சார் இறந்து கிடந்தாலுமே கூட அங்கே சமுத்திரக்கனி சார் இருக்காரு. பட் 2 பேருமே சேர்ந்து நம்ம கார்த்திக் சாரை கொலை பண்ணிட்டாங்க. ஏன் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்க, இதை பார்த்து நம்ம பிரசாந்த் சாருக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு, இதை அவர் பார்த்துட்டு வெளியே சொன்னாரா இல்லையா, கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையே நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு இருக்கும்போது இதை தெளிவாக சொல்லலாம். சமுத்திரக்கனி சாரும் சிம்ரன் மேடமே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே கூட அதனால் கார்த்திக் சார் பார்த்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறமே கூட கார்த்திக் சாரை போட்டு தள்ளிடுறாங்க. அங்கே வந்து கார்த்திக் சார் வர சொன்னார்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிரசாந்த் சார் உள்ளே வராரு. பட் ஒரு கண்ணு தெரியாதவராக நடிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சமுத்திரக்கனியும் சிம்ரனும் நினைக்கிறாங்க. பட் நடித்தாலுமே கூட இவர் அதை பார்த்துட்டு ஒரு பயந்துக்கிட்டு எப்படியோ வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. போனாலுமே கூட ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறப்பல அங்கேயுமே வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் தான் அதிகாரியாக இருக்காரு. தெரியாமல் வந்துட்டோம்டா சாமி அப்படின்ட்டு அங்கே வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் சிம்ரனுக்கும் சமுத்திரக்கனிக்கும் இவருக்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலுமே கூட என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. முன்னாடி ஒரு மாதிரி சொன்னேன், பின்னாடி ஒரு மாதிரி சொன்னேன், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்க்கும்போது படத்தோட ஒளிப்பதிவு ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஆகட்டும், நடித்த ஒவ்வொரு கேரக்டரோட ஆக்டிங் எல்லாமே நைஸ், சூப்பர். அது படத்தில் பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரசாந்த் சார் வந்து கம்பேக்னே சொல்லுவாங்க. ஏன்னா நான்லாம் வந்து 90 கிட்ஸ் தான். பிரசாந்த் சாரோட படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு கேட்கும்போது வென்னர் படத்தை நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். சுந்தர் சி டைரக்ஷனில் படுத்தாலும் இவரோட பழைய படங்கள் அந்த காலத்துக்குலாம் கொஞ்சம் போய் பார்க்கும்போது 90கள்லாம் பார்க்கும்போது விஜய், அஜித் இவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு காம்பினேஷன் வந்த நடிகர் திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்படிங்கிறப்போ கோட் படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது சரி மனுஷன் பாரு எப்படி இருந்து போட்டியாக இருந்தவர் அந்த படத்துலேயே ஒரு ரோல் கேரக்டர் வந்துட்டார் அப்படின்னு ஒரு கவலையாக இருந்துச்சு. பட் இன்னும் அந்தகன் படம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தாலும் கூட சார் வந்து கண்ணு தெரியாதவராக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸை எப்படியெல்லாம் மிரட்டணும் அப்படியெல்லாம் மிரட்டி நான் நடிக்கேன்டா, நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சார் மட்டும் காட்டியிருக்காரு. அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த கொலை பண்ணுற சீன்லாம் பார்த்துட்டு பம்பறதாகட்டும், அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே பாத்ரூம் உள்ளே போகும்போது கண்ணாடி பார்த்து அந்த விவேக் சார் ஒரு நினப்பு தான் எனக்குமே வந்துச்சு. பட் ஏன்னா சார் என்ன பாவம் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி சமுத்திரக்கனி துப்பாக்கி வச்சு நிற்க பக்கம் வெறித்தனமாக இருந்துச்சு. இது சமுத்திரக்கனி சார்லாம் வந்து இப்படி ஒரு ஆக்டிங் பார்த்ததே இல்லை. மனுஷன் பாவம் ஒரு கள்ளக்காதல் மேட்டரில் மாட்டிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு நடிகரோட மனைவி கிட்ட எப்படி மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இவருக்கு மனைவியாக இருக்கிற வனிதா விஜயகுமார், அவங்க பேர் நான் முன்னாடி சொல்கிறேன், வனிதா விஜயகுமார் மேடன்ட்டு மாட்டிக்கிறதாகட்டும், டெய்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் கொஞ்சிக்கிட்டு அங்கிருந்து இவர் எப்படியெல்லாம் இப்படி ஒரு மேட்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்காரிட்டு என்னென்ன எக்ஸ்பிரஷன் நடக்குது அப்படிங்கிறதாகட்டும். யோகி பாபு சார்னு பார்த்தோம்னா அவர் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஏன்னா அந்த படத்தில் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ரோல் தான். யாரையுமே வந்து நீங்கள் வேஸ்ட்டாக ஒரு கேரக்டர் வச்சாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. யோகி பாபு சார் ஆகட்டும், ஊர்வசி மேடம் ஆகட்டும், அவங்களுமே கொடுத்த ஒரு கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு கிட்னி இருக்கிற டாக்டர் வர நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் வருவார். அவர்லாம் பார்க்கும்போது என்னென்ன ஈவியாக இருக்கும் இல்லாத மனுஷனாக இருக்காங்க, கிட்னி எடுத்து வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நம்ம பிரசாந்த் சார் கிஸ் பண்ணுவார், யாரோ என்ன நம்பலாம், அந்த டாக்டர் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
அந்த ஒரு விஷயமே கேஎஸ் ரவிக்குமார் சாருமே கொடுத்த கேரக்டரை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பிரியானந்த் மேடம் படம் ஃபுல்லாகவே இருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு லவ் பண்ணுற கேரக்டராகவே படம் ஃபுல்லாக வர்றாங்க. புத்தளமாக அவங்களுமே ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி பார்க்கும்போது இந்த படத்தில் ஹீரோவுக்கு அடுத்தது ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிம்ரன் மேடம் தான். ஹீரோவுக்கு ஈக்குவலான கேரக்டர்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் சிம்ரன் மேடம்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தோம், பேட்டை படத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரண்மனை போரில் ஒரு சாட்டை எடுத்து ஆட்டிட்டு போயிருப்பாங்க. பட் ஒரு கம்பேக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி செம்ம மாசு. பிரசாந்த் சாரும் சிம்ரன் மேடமும் இன்டர்வல் பேக்கில் அந்த ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது 2 பேர் என்னடா வெறித்தனமாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். நிறைய கேரக்டர்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அந்த படத்தில் எல்லாமே நீ பாசிட்டிவ்னு சொல்கிறையே, ஏதாச்சும் உனக்கு குறையிருக்கான்னு கேட்கும்போது இது வந்து ஒரு ரீமேக் படம். இந்தியில் மாபெரும் ஹிட்டான ஒரு படத்தை தமிழ் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் மாற்றம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது கூடுதல் வசனங்கள் வச்சுருக்காங்க. பட் சில காட்சிகள் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் நான் அந்த படத்தை பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது என்கிட்ட ஒருத்தர் கதை சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு சில சீன்ஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, யோகி பாபு சார் வந்து கம்பெனி கழிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. அவர் காப்பாற்றுறது கஷ்டம் தான், வேணா ஒரு டொனேட் பண்ணலாம் அவரோட உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த சீனோட அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி சமுத்திரகாணி சார் வந்து ஒரு லிஃப்ட்டில் மாட்டிக்குவார். லிஃப்ட்டில் மாட்டினதுக்கப்புறம் வெளியே வந்து ஊருசி மேடம் கட்டையில் அடிப்பாங்க, அப்படியே விழுந்துருவாங்க. அப்படியே விழுந்ததுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது அந்த கேரக்டர் அத்தோடையே முடிச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் லண்டனில் பியானோ வச்சுட்டு இருப்பார். அப்போ பிரியாணம் பேசுவாங்க. அவர் லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கண் பார்வை வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னமும் இதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா சமுத்திரகாணி சாரோட கேரக்டரையும் யோகி பாபு சாரோட கேரக்டரையும் அப்படியே சப்புன்னு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ஒரு சீன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போது ஒரு காட்டில் ஒரு முயல் ஓடிட்டு இருக்கும். என்னடா முயல் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீன் இந்த படத்தில் எதுக்கு வச்சுருப்பாங்க, கிளைமேக்ஸில் ஒரு கட்டு இருக்கும். அந்த கனெக்ட் தான் இங்கே ஃபஸ்ட்டு சீன் கிளைமேக்ஸ் ரெண்டுமே ஒரு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. டைமிங்ஸ்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு கள்ளக்காதலில் வர பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறா. நீங்கள் அடல் சீன்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அடல்ட்டில் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்ன இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அப்பயே நிறைய பேர் ஹிந்தியில் பார்த்துட்டாங்க, கதையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம பிரசாந்த் சாருக்காக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவரும் நன்றி.